வணக்கம். காலை நேரத்தில் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 100 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை மிதமான தீயில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து வறுக்கும்போது ஒரு நல்ல வாசனை வரும். இது நல்லா வறுபடணும். சரியாக வறுபடலைன்னா கஞ்சி குழகுழப்பு இருக்கும். அந்த உளுந்தில் இருக்க குழகுழப்பு தன்மை இருக்கும். இது நல்லா வறுபட்டால் தான் அந்த குழகுழப்பு தன்மை இருக்காது. இது நடுத்தர வயதில் இருக்க பெண்களுக்கும் வளர்கிற பெண் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. எலும்பை நல்லா வளப்படுத்தும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதோட 2 ஏலக்காயும் ஒரு சின்ன துண்டு சுக்கும் சேர்த்துக்கிறேன். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அதிக அளவில் பண்ணினா மிஷினில் அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாவு ஏற்கனவே நல்லா வறுக்கும் போதே ஒரு தடவை வெந்துடுச்சு. ஸோ சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொதி வந்தால் போதும். 1 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு இதோட பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்கல. தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெந்துடுச்சு. இதோட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், நாட்டு சர்க்கரை. இதோட 1 ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இது குடிக்கும்போது நடுவில் கடிபடும்போது நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு டம்ளரில் மாற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி. ஒரு 5 நிமிஷம் போதும் காலை நேரத்தில் செய்கிறதுக்கு. இதை டீக்கு பதிலாக குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைல்யூட்டாக பண்ணிக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலாக சாப்பிட்றதா இருந்தால் நல்லா ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரை சேர்த்துக்கிட்டா நல்லா திக்காக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் பசி தாங்கும். ரொம்ப ஹெல்த்தியான நல்ல நம்ம போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரியான ஒரு அருமையான உளுத்தங்கஞ்சி ரெடி. நன்றி.